கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. இந்த விழாவில் சைவமும் வைஷ்ணவமும் இணைகிறத நம்ம பார்க்க முடியுது. இதனோட வரலாற்று பின்னணி, ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா? நிச்சயமா. பொதுவாக நம்ம பாரத தேசம் அப்படின்னாலே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிய சிறப்புகள்ல தலையானதாக இருக்கு. அந்த விதத்துல மதுரை அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான நகரமாக அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விளங்கி கொண்டிருப்பது தமிழர்களாகிய நமக்கு எல்லாருக்குமே பெருமை. இப்போ மீனாட்சி அம்மன் அப்படிங்கிற ஆலயம் தனியான ஒரு ஆலயம், அது சைவர்களுக்கானது. இப்போ அழகர் மலை, நம்ம அழகர் திருவிழா, கள்ளழகர் கோயில் வைணவர்களுக்கானது. ஆனா என்ன ஒரு சமய ஒற்றுமைக்கான வித்துன்னு பாருங்க. இந்த அற்புதமான விழாவானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்திரை திருநாள் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆக பெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழா. இதை யார் செய்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் தான் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 400-500 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த இரண்டு விழாக்களையும் அவர் இணைத்திருக்கிறார். அதற்கு முன்பு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துடைய விழாக்கள் தை மாசத்துல நடைபெற்றிருக்கு. அதே போல அழகர் ஆற்றில் இறங்குகிற இந்த வைபவமும் வேறொரு மாதம் தான் நடைபெற்றிருக்கு. ஆனா அப்பவே கொஞ்சம் சமய பூசல்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? இதை பத்தி யோசிச்ச நம்ம மன்னர் அவர் தான் முடிவு செய்யறாரு, இந்த ரெண்டு விழாக்களையும் ஒருங்கிணைத்தால் என்ன, மக்கள் எல்லாம் ஒற்றுமையோட இதை கொண்டாடட்டுமே அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதற்கு பின்னாடி உள்ள ஒரு அழகான பொருளாதாரத்திற்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தை மாதம்ங்கிறது அறுவடைக்கான ஒரு நேரமாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால எல்லாராலையும் அந்த கோவில் விழாக்கள்ல கலந்துக்க முடியல. அப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து தன்னுடைய பங்களிக்கணும், அதே சமயத்துல அழகருக்கும் அந்த பங்கு இருக்கணும் அப்படின்றத முடிவு செய்த இந்த திருமலை மன்னர் என்ன செய்யறாரு, கிட்டத்தட்ட ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த இரண்டு விழாக்களையும் சித்திரை மாதம் நடைபெறும்படி மாற்றுறார். இது என்ன சித்திரை மாதம்னா, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கையில பணப்புழக்கம் இருக்கக்கூடிய மாதமாகவும் அப்போ இருந்திருக்கு. ஏன்னா தை மாதம் அறுவடை முடிஞ்சிருக்கும், எல்லாரும் கொஞ்சம் ஓய்வாக இருப்பாங்க. அப்ப மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவும், பொருளாதார ரீதியாகவும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும் இப்படி இந்த ரெண்டு மதங்களையும் இணைத்து சமய ஒற்றுமையை இன்றைக்கும் நிலைநாட்டக்கூடிய விழாவாக இது இருக்கிறது. இதுல என்ன சிறப்புனா, எந்த கடவுளை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம மதுரை மக்கள் மிகவும் ஒற்றுமையோட இந்த விழாவை கொண்டாடுவாங்க. ஜாதி சமய வேற்றுமையை நீங்க இங்க பார்க்கவே முடியாது. ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு மீனாட்சி அம்மன் வேடம் போடுவாங்க. ஒரு பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்துல மீனாட்சி அம்மன் வேடமும், அது ஆண் குழந்தையாக இருந்தா அழகராக பாவித்து அழகருடைய வேடமும் போட்டு இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கும்போது எங்க திரும்பினாலும் அழகரையும் மீனாட்சியையும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை இங்க பார்க்க முடியும். இவ்வளவு ஒரு சமய ஒற்றுமை மிகுந்த விழாவை நம்ம உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்பவும் சிறப்பான விசேஷமான ஒரு விஷயம் இது. நம்ம தமிழர்களாக நாம பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாகவும் நான் இதை பார்க்கிறேன். சைவ வைணவ ஒற்றுமைக்கு இந்த விழா எத்தகைய வகையில வித்திடுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் பட்டுடுத்தி இறங்குவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற சிறப்புகள் என்ன அப்படிங்கறத குறிப்பிடுங்க. நிச்சயமாக. இப்ப பொதுவாகவே நம்ம தமிழர்கள் உடை அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்கிறோம். இதுல கள்ளழகர் என்ன மாதிரியான பட்டு உடுத்திட்டு வரார் அப்படிங்கிறத வச்சு எதிர்காலத்தை கணித்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு நெடுங்காலமாகவே இருந்து வருகின்றது. இது இந்த விழான்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒரு விழா நடக்கும் போது அன்றைக்கு நிகழக்கூடிய சில சம்பவங்களை வைத்து எதிர்காலத்தை கணிப்பவர்களாக நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. இது நம்முடைய மரபு. இதுல அழகர் என்பவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். பொதுவா என்ன பண்ணுவாங்களாம், அழகர் இன்றைக்கு கிளம்பி வந்து வைகையில இறங்கும் போது அதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அவருக்குரிய அபிஷேகம் அதெல்லாம் முடிஞ்சு தலைமைப்பட்டர் அவருக்கு அலங்காரம் செய்யும் போது ஒரு மரப்பெட்டியை திறந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விதமான வண்ண புடவைகள்ல ஒன்றை கண்களை மூடிக்கொண்டு எடுப்பாராம். அதுல என்ன நிறம் வருதோ அதை அணிந்து கொண்டு அழகர் ஆற்றில இறங்குவாரு. இதுதான் நம்முடைய சம்பிரதாயமாக இருந்தது. இப்ப உதாரணமாக மஞ்சள் நிறம் உடுத்திட்டு அழகர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அது
நமக்கு மிகப்பெரிய ஒரு மங்களகரமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே சமயத்துல பச்சை நிறத்தை உடுத்திருந்தாருன்னா பசுமையும் அமைதியும் உலகமெல்லாம் விளங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நீல நிறமாக இருந்தால் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஓரளவுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கும் அப்படிங்கிறதும், சிவப்பு நிறத்துல பட்டு இருந்தால் அது மட்டுமே கொஞ்சம் பேரழிவுக்கான அறிகுறி அப்படின்னும் நம்பப்பட்டது. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி மதுரையில ஒரு தீ விபத்து நடந்தது. அந்த வருடம் அழகர் சிவப்பு பட்டு உடுத்தியிருந்தாரு. இதனால மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைக்கு உள்ளாயிட்டாங்க. அதன் பிறகு எல்லாருமே ஒரு மனதாக சேர்ந்து அழகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதன் பிறகு அழகர் சிவப்பு பட்டு உடுத்துறதில்ல, பெரும்பாலும் பச்சை பட்டு உடுத்தியே இறங்கிறாரு. இன்னைக்கும் அப்படிதான் வந்திருக்கிறாரு. இது எதை காட்டுது அப்படின்னா, என்றைக்குமே ஒரு நேர்மறையான சிந்தனை நமக்கு இருக்கணும், உலகம் எப்போதும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தும் விதமாக அழகர் இன்றைக்கும் பச்சை பட்டு தான் உடுத்தி இறங்க போறாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும், அவ்வளவு அழகா கம்பீரமா அந்த தங்க குதிரையில நமக்கெல்லாம் அழகர் அருள் பாலித்து கொண்டிருப்பதை. பொதுவாக இறைவன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய மூல ஆற்றல், ஞானிகளுக்கு மட்டுமானவர் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கும். எல்லாரும் எளிதா இறைவனை அடையவே முடியாது. அந்த பரம்பொருள் ஒரு திரைக்கு பின்னாடி தான் எப்பவுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானிகளுக்கு மட்டுமே. ஒரு பாடல்ல கூட அழகா சொல்லுவாங்க, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் அப்படின்னு. இப்படி ஞானிகளுக்கு மட்டுமே எட்டக்கூடிய பொருளாக இருந்த பரம்பொருள் எளியவர்களுக்கும் எட்டும் வகையில, பார்க்கிற தூரத்துல, தொடுற தூரத்துல, ஏழை பணக்காரன் முதியவர் இளையவர்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப எளிமையான ஒரு இறைவன் நம்ம அழகர். அதை நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் ரொம்ப ஈஸியா அவர் அணுகிற விதத்துல நம்ம கண்ணு முன்னாடி மதுரைக்குள்ளேயே சற்று நேரத்துல வைகையில இறங்க போறாங்க. அவர் உடுத்தி இருக்கக்கூடிய பட்டு நமக்கும் உலகத்திற்கும் எல்லா சுபிட்சங்களையும் தரும் அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்கு பின்னாடி என்ன புராண பின்னணி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா இந்த நிகழ்வோட ஆரம்பமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தோட வரலாற்று பின்னணி குறித்தும் நினைவு கூற முடியுமா? நிச்சயமா. மதுரையில இருக்கக்கூடிய ஒருத்தருமே மீனாட்சி அரசியோட ஆட்சிக்கு உட்பட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இவ்வளவு ஒரு சிறப்பான விழா நடக்கக்கூடிய நகரம் வேற இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பிரியா, நீங்க அழகா குறிப்பிட்டபடி அழகர் இறங்கும் வைபவம் எப்படி சிறப்பானதோ அது போல சில தினங்களுக்கு முன்னாடிதான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் நடந்தேறியது. மதுரை மட்டும் இல்ல, உலகெங்கிலும் உள்ள பெண்கள் இந்த விழாவுக்காக ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. அவங்களால நேரடியா கலந்துக்க முடியல அப்படின்னா கூட உங்களை போன்ற இப்படி அருமையாக இதை நேரலையில தரக்கூடிய நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சி மாதிரியான தொலைக்காட்சியின் வாயிலாக உலகத்துல எல்லா இடத்துல இருந்து மக்கள் அந்த காட்சியை பார்த்து ரசிப்பாங்க மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை. இந்த திருமணம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். அதுலயும் தாலி கட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஒரு இரு மனங்கள் இணையக்கூடிய திருமணம்ங்கிறது 2 பேர் இணைகிற விஷயம் மட்டும் இல்லை, அது நம்மளுடைய புதிய சொந்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஒரு பெண் எங்கேயோ பிறப்பாங்க, ஒரு ஆண் எங்கேயோ பிறப்பாங்க, 2 பேரும் இணைகிற இந்த திருமணத்துல புதிய புதிய பந்தங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா? இதே போலதான் மீனாட்சி சொக்கருடைய திருமணமும் ஒரு புது பந்தமாகிய கள்ளழகர் அப்படிங்கிற அவங்க அண்ணனையும் இங்கே இணைக்குது. இதுலயும் ஒரு சைவ வைணவ ஒற்றுமையை நாம பார்க்க முடியுது. எந்த வேறுபாடும் இல்லாம எல்லா மக்களும் இந்த திருமணத்துல கலந்துக்குவாங்க. இன்றைக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் விருந்து தரக்கூடிய ஒரு பாங்கு மதுரையில இருக்குது. இந்த வருடமும் அது நடந்தது. அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்துல பெண்கள் எங்கிருந்தாலும் தன்னுடைய தாலிச்சரடை மாற்றிக்கொள்வாங்க. தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுள வேண்டியும் தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த விஷயத்தை செய்வாங்க. எல்லாரும் தன்னோட வீட்டு கல்யாணம் மாதிரி இதை எடுத்துப்பாங்க. மீனாட்சி அம்மன் அவரவருக்கு ஏற்றார் போல அவங்க வீட்டு மகளாக இருப்பாரு. தந்தை ஸ்தானத்துல இருக்கிறவங்க மகளாக பார்ப்பாங்க, சிலர் சகோதரியா பார்ப்பாங்க, சிலர் குழந்தையாக பார்ப்பாங்க. இப்படி எல்லாருக்குமான ஒரு தெய்வமாக இருப்பவர் தான் இந்த பாண்டி நாட்டு பேரரசி ஆகிய அன்னை மீனாட்சி. அவருடைய திருக்கல்யாணம் இவ்வளவு
சிறப்பு வாய்ந்தது. மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மங்கள சுப நிகழ்வாக தான் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறாங்க. இன்னொரு புராண ஒரு கதையும் சொல்லப்படுது. என்னன்னா, எப்படி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் தருவதற்காக அழகர் வராரோ, இதை பார்க்க வரும்போதே தங்கையுடைய கல்யாணத்திற்கும் வர்றாரு, சீர்கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதையும் சுவாரஸ்யமா சொல்லப்படுது. இது எல்லாமே புராணங்கள் தான் என்றாலும் கூட அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் ஒற்றுமை தான். எந்த ஒரு விழாவானாலும் எல்லாரும் சேர்ந்து நம்ம அதுல கலந்துக்கணும், எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து அதுல பங்காற்றணும். இந்த உலக நலன் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒருவருடைய தனிப்பட்ட நலனையும் தாண்டிய பெரிய விஷயம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடியது தான் இந்த மாதிரியான பண்டிகைகள். கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.